ஸோ இன்றைக்கி நான் பால் பாயாசம் தான் செய்ய போகிறேன். ஸோ பால் பாயாசத்துக்கு இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால், சேமியா, முந்திரி, திராட்சை, அப்புறம் சர்க்கரை, நெய். அவ்வளோதான். இந்த பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். இந்த பொருளை மட்டும் வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நெய் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்லோ பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் முந்திரியை முந்திரி இதில் போட்டு இதில் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆகுது, தெரியுதா? நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வருது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த திராட்சையும் போட்டுக்கலாம். ஸோ திராட்சை இது குண்டாகி வர வரைக்கும் நம்ம வறுத்து ரொம்ப இது பண்ண தேவை. ஸோ தெரியுதுங்களா? இந்த மாதிரி குண்டாகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். ஓகேங்களா? நல்லா குண்டாயிடுச்சு. முந்திரியும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து இதில் இந்த சேமியா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சேமியாவை நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம இதில் ஃப்ரை பண்ணணும். இது ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா அந்த நெய்யிலேயே போட்டு நம்ம வறுக்கலாம்.
ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம இப்போ கேஸை வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 minutes கிட்ட நம்ம இப்படி வறுத்தோம்னாக்கா இதுலேருந்து ஒரு அரோமா வரும், ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம இதை வந்து லைட்டாக சாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்மெல் வருது. இந்த டயத்தில் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கூட நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ் தண்ணி இது. கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல, சேமியா வந்து கொஞ்சம் வேகிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டாப்போ. என்னோட ஸ்டைல் நான் அப்படி தான் செய்வேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணா இதில் ஏலக்காய் தூள், ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. சேமியா வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க விட்டா போதும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து கீழே அடியில் வந்து லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால தான் இந்த பேன் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இது நான்ஸ்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் அடியிலலாம் வந்து பிடிக்காது. ஸோ இந்த சேமியா வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம இதை லைட்டாக பாயில் பண்ண விட்டால் போதும், ரொம்ப கொதிக்க விடாமல். ரொம்ப விட்டால் பாலும் தீர ஸ்மெல் வந்துடும். ஸோ அந்த ஸ்மெல்லும் வராமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஃபைனலாக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை வந்து நம்ம ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, நல்லா கொதிக்குதா? இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில்
ஃபர்ஸ்ட் சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்தாச்சு. சர்க்கரைலாம் கரெக்டாக தான் இருக்கு. நல்ல ஸ்மெல்லாகவும் வரைக்கும் அதில் நம்ம நெய்யெல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால இந்த சீமைக்கு முதல்ல நம்ம அரிசி இடித்து அந்த அரிசி கூட போட்டு செய்யலாம். அரிசி பாயாசம்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பாயாசம் இருக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான், ரெடி, பாயாசம் ரெடி. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி. நான் வந்து இந்த பவுலில் தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த பவுலில் இந்த கிளாஸில். ஸோ போட்டாச்சு. இந்த பவுலில் போட்டிருக்கேன். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரி திராட்சை நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். நானே தாங்க வீடியோ எடுக்கிறேன், அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் செய்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. ஸ்பூன் வச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். ஸோ சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். 10 மினிட்ஸில் உங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்தால் கூட நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. ஸோ நம்ம இதை இப்போ இந்த மழைக்கு அதுவும் ஜாலியாக நம்ம சூடாக ஒரு பாயாசத்தை நம்ம நல்லா சாப்பிடலாம். ஓகே, பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல். இப்போ ரியாக்ஷனை பார்ப்போம். எப்படி இருக்கு? ஊன்னு தலையாட்டினா மெய் மறந்து படுக்கிறாராமா. Okay, bye. Thank you.